எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த நிறைய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற பதிவு, தங்கத்தை இந்த நாளில் ஒரே ஒரு முறை உங்களின் கண்ணால் பார்த்தீர்கள் அப்படின்னு சொன்னால் திட்டத்திட்ட 7 வருடங்களுக்கு உங்களுக்கு குறைவில்லாத லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். அது என்னங்கிறத பார்க்கலாம். பதிவே முழுமையாக பாருங்கள் சார். இதில் 2 விஷயம் சார், மிக முக்கியமான விஷயங்கள். ஒன்று, இந்த டைமிங் வரக்கூடிய நேரத்தை நாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்தில் நாம் தங்கத்தை பார்க்கணும். இந்த டைமிங் எப்போ வரும் அப்படின்னா, இந்த நேரங்களை பற்றி சொல்லும் பொழுது நிறைய முகூர்த்தங்கள் இருக்குது, ஏகப்பட்ட முகூர்த்தங்கள் இருக்குது. இதில் இந்த நிலவு வரக்கூடிய அந்த நேரம் சாயங்காலம் அப்படின்ட்டு அதுக்கு பேர். சாயங்காலம், இரவும் அன்றி பகலும் அன்றி இருக்கிற அந்த டைமில் மேற்கு அடிவானில் சந்திரன் உதயமாவார். இந்த சந்திரன் உதயமாகக்கூடிய அந்த பிறையை காணணும் சார். எத்தனாவது பிறையை காணணும்? 3வது பிறையை காண வேண்டும். அமாவாசை முடிந்து 3வது நாள் வரக்கூடிய பிறையை 3ஆம் பிறை அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் கேலண்டரில் சந்திர தரிசனம் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அந்த நாளில் இந்த பிறையை காணணும். மேற்கு அடிவானில் சந்திரன் அழகிய சிறிய வெள்ளிக்கம்பி போல காட்சி அளிப்பார். இந்த 3ஆம் பிறைதான் சிவபெருமானினுடைய ஜடாமுடியில் இருக்கக்கூடிய பிறை. சிவனாரனுடைய ஜடாமுடியில் ஒரு நிலவு இருக்கு இல்லையா, அந்த நிலவு எத்தனாவது பிறைனா 3வது பிறை. இந்த 3வது பிறையை தரிசனம் செய்தால் நாம் சிவனின் ஜடாமுடியில் இருக்கும் அந்த பிறையை தரிசனம் செய்த பலனையும் சிவபெருமானினுடைய முழு அனுகிரகத்தையும் பெறுவதாக ஐதீகம். இது ஒன்று. 2வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த பிறை அப்படிங்கிற விஷயத்தில் இன்னொன்றும் அடங்கியிருக்கு. என்னென்னா, சந்திர பகவான் கைலாயம் வரார். அப்போது விநாயக பெருமானை பார்க்குறார். விநாயக பெருமார் அவரோட தலை யானை முகம், அவரோட தலைக்கு கீழே மனித உடல். சந்திரன் அழகாக இருப்பார். அழகுக்கு மறுபெயர் சந்திரன் அப்படிங்கிற அளவில் சந்திரன் ரொம்ப அழகாக இருப்பார். அவர் தன்னுடைய அழகின் ஆணவத்தால் விநாயகரை பார்த்து கேலி கிண்டல் செய்கிறார். என்ன இப்படி ஒரு தோற்றத்தில் இவர் இருக்கிறார் அப்படின்ட்டு கிண்டல் பண்ணுறார். பிள்ளையாருக்கு கோபம் வந்துடுது. நீ இவ்வளோ அழகாக இருக்கிறதுனால தானே இப்படி என்ன கிண்டல் பண்ணுற, உனக்கு சாபம் பண்ணுறேன், நீ இனிமேல் பொலிவில்லாமல் போ அப்படிங்கிறார். ஸோ சந்திரன் பொலிவில்லாமல் போயிடுறார். அதன் பிறகு சந்திரனின் 27 மனைவியர்களும் பிள்ளையாரை நோக்கி விரதம் இருக்கிறார்கள். சந்திரன் சிவனை நோக்கி கடும் தவம் இருக்கிறார். இந்த 2 செயலுமே நடக்குது. ஸோ சிவபெருமான் தோன்றி அந்த சந்திரனுடைய சாபத்தை நீக்கிறதுக்கான ஒரு முகாந்திரத்தை விநாயகரிடத்தில் கேட்குறார். ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி, எப்பா அவன் தப்பாக ஏதோ செஞ்சிட்டான், என்னோட பக்தன் தான், என்னை வேண்டி ரொம்ப தவம் இருந்துகிட்ருக்கான், கொஞ்சம் சாபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோப்பா, ஏன்னா விட்ட சாபம் விட்டது தான், அதை குறைச்சிக்கோப்பாங்கும் போது தான் விநாயகர் சொல்கிறார்,
15 நாட்கள் நீ வளர்ந்தும் 15 நாட்கள் தேய்ந்தும் நீ இருப்பாய் அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் 15 நாட்கள் வளர்வரை 15 நாட்கள் தேய்வரை. இதில் நீ தோன்றக்கூடிய முதல் பிறை ஃபஸ்ட்டு அமாவாசை, 2வது நாள் பார்த்திங்கன்னா வெறுமானம்னு சொல்லுவோம். அன்னைக்கு நிலவு வராது. 3வது நாள் தான் நிலவு தோன்றும். இந்த பிறையை கண்டால் அனைத்து செல்வமும் கிடைக்கும் அப்படின்னு விநாயகர் அருள் புரிகிறார். அந்த பிறையைத்தான் சிவபெருமான் தன்னுடைய ஜடாமுடியிலே சூடிக்கொள்கிறார். சந்திர பகவான் சிவனை நோக்கி கடும் தவத்தினை புரிஞ்சார் இல்லையா, அதற்கான பலனாக சிவபெருமான் சந்திரனுக்கு ஒரு வரத்தினை நல்குகிறார். இந்த பிறையை யார் பார்த்தாலும் எங்களுக்கு முக்தி. ஏன்னா முக்திக்கான கடவுள் யாருங்க? சிவன் தான். படைத்தல், காத்தல், அழித்தல் என்று சொல்கிற 3 வேலைகளில் அழித்தல் தொழிலை செய்பவர் யாருன்னா சிவனார் தான். ஸோ அவர்கிட்ட தான் முக்திக்காக போகணும். உங்களுக்கு பிறவா வரம் வேண்டும் என்றால் சிவனை சரணாகதி அடையணும். பிறவா வரத்துக்கு நிறைய மந்திரங்கள் இருக்குது, பரிகாரம் இருக்குது, பூஜை இருக்குது, புண்ணிய காரியங்கள் நிறைய இருக்குது, கோயில்களை சுற்றணும். இத்தனை விஷயம் செஞ்சு நீங்கள் முக்தி அடைகிறதும் ஒன்று தான். 3ஆம் பிறையை தொடர்ந்து தரிசனம் செய்தால் தான் சொல்லுவாங்க, 1000 பிறை கண்டால் அவனுக்கு அடுத்த பிறவி கிடையாது. சார் இந்த காலத்தில் 1000 பிறையை பார்க்க முடியுமா? சாத்தியமானா ஸ்ரத்தையோட முழு நம்பிக்கையோட 1000 பிறையை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் கண்டுவிட்டால் அவனுக்கு அடுத்த பிறவி இல்லைன்னு சாஸ்திரம் சொல்லுது. 7 பிறை கண்டால் மூர்கனும் தெளிவடைவான். 5 பிறை கண்டால் நினைத்தது நிறைவேறும். 9 பிறை கண்டால் அந்யோன்ய வாழ்வு கிடைக்கும். 12 பிறையை கண்டால் மனதில் என்ன நினைத்தாலும் நிறைவேறும், லக்ஷ்மி கடாட்சம் பொங்கும். இந்த மாதிரி நிறைய கணக்குகள் இருக்குது. இதில் இந்த பிறையை பார்க்கறது எல்லாத்துக்கும் சாத்தியமா அப்படின்னு கேட்டால், முதல் விஷயம், இந்த பிறை ரொம்ப நேரம் தோன்றாது. மற்ற பிறைகள் போல 3ஆம் பிறை அதிக நேரம் வானில் தோன்றாது. நம்ம ஒரு 7 மணிக்கு பார்க்கலாம், 8 மணிக்கு பார்க்கலாம், 9 மணிக்கு பார்க்கலான்ட்டா நீங்கள் பார்க்க முடியாது. என்ன சொல்லணும்னா, பல நேரங்களில் இந்த பிறை ஒரு 6 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும், 6:45 வரைக்கும், இந்த அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் கேப்பில் தான் இந்த பிறையை பார்க்க முடியுது. அது நிறைய பேரால் பார்க்கவும் முடியல. பல பேருக்கு அந்த பிராப்தம் கிடைச்சாதான் பார்க்க முடியுது. 1. 2வது பார்த்தீங்கன்னா, சில கால சூழ்நிலை காரணமாகவும் இந்த பிறையை காண முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு, இப்போது மழை வர மாதிரி இருக்குது, மேகமூட்டத்தில் ஏற்கனவே நிலவு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கம்பி போல தான் தோற்றம் அளிக்குது இந்த 3ஆம் பிறை நாள் அன்னைக்கு சின்னதாக. ஸோ அந்த காலநிலை காரணமாக அந்த பிறை உங்களோட கண்ணுக்கு தெரியாமல் போயிடுச்சுன்னா வருத்தப்பட வேண்டாம். மேற்கு அடிவானை பார்த்து அந்த பிறை இருப்பதாகவே உருவகம் செய்து நீங்கள் சந்திரனை பிரார்த்தித்து, விநாயகரை பிரார்த்தித்து, சிவனாரை பிரார்த்தித்தாலே அது போதுமானதாக இருக்கும். சரிங்க, இது நான் பார்க்கறது மூலமாக எப்படிங்க லக்ஷ்மி கடாட்சத்தை பெறுவேன் அப்படின்னு கேட்டால், அதாவதுங்க, இந்த தங்கம் அப்படிங்கிற உலோகம் இருக்கு இல்லையா, இது லக்ஷ்மியினுடைய அம்சம். இந்த தங்கம் அப்படிங்கிறது லக்ஷ்மி தேவியினுடைய அம்சம் பெற்ற உலோகம். ஏன்னா சுக்கிரனின் அதிதேவதை லக்ஷ்மி. சுக்கிரன் அப்படிங்கிறவர் 2 உலோகத்துக்கு காரகராக வருவார். ஒன்று வெள்ளி, சுக்கிரனாவே வெள்ளி, குருனா தான் தங்கம். ஆனால் பார்த்தீங்கன்னா தங்க நகைகள் அப்படின்னா சுக்கிரன் வந்துடுவார், தங்க கட்டின்னா குரு வருவார். தங்க நகைகள் ஆடம்பர பொருள் தானே, அதாவது தங்கம்ங்கிறது கட்டியாக இருந்தால் அது சேமிப்பு, ஆபரணமாக இருந்தால் ஆடம்பரத்துக்காக யூஸ் பண்ணுறது. ஆடம்பரம்ங்கும் போது சுக்கிரன் வந்துடுவார். ஏன்னா ஒரு நண்பர் கூட கமெண்ட் செக்ஷனில் கேட்டார், சார் தங்கம் வெள்ளி 2 உலோகங்களில் குரு மற்றும் சுக்கிரனுக்கான உலோகம் எது, அதனுடைய தன்மையை பொறுத்து எப்படி அந்த கிரகங்களில் அது ஆதிக்கம் செய்யும் அப்படின்னு கேட்டார். வெள்ளிங்கிறது சுக்கிரன், தங்கம்ங்கிறது குரு, இதில் மாற்று கருத்து இல்லை. பட் பார்த்தீங்கன்னா சுக்கிரனுக்கு மட்டும் இருவேறு தன்மைகள் இருக்குது.
தங்க கட்டிகளாக அது சேமிப்பாக இருந்தால் அந்த இடத்தில் அவர் இருக்க மாட்டார், அந்த இடத்துல குரு தான் இருப்பார். பட் நீங்கள் தங்க ஆபரணங்களாக நகைகளாக நீங்கள் போட்டுக்கிறச்ச அந்த இடத்துல சுக்கிரனின் காரகத்துவம் வந்துவிடும். அதனால் கையில் இந்த 3ஆம் பிறையை பார்த்த உடனே, அதாவது ஏதாவது ஒரு நகை உங்கள் கையில் வச்சுக்கணும். நகையாக தான் வைக்கணும். சார் காயின் இருக்குது வைக்கலாமா அப்படின்னு கேட்டால், நான் முன்னாடி சொன்ன மாதிரி சேமிப்புக்காக நீங்கள் வைக்கும்போது அது குருவாகி விடுகிறது. ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற மோதிரம், மூக்குத்தி, தோடு, உங்களோட கழுத்து செயின் எதாக இருந்தாலும் ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு மறுபடியும் நீங்கள் அணிஞ்சிக்க போகிறீங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் பிறையை பார்த்துட்டு வணங்கிட்டு, ஒருவேளை பிறை கால சூழ்நிலை காரணமாக தெரியலனா கூட அங்கே பிறை இருப்பதாக உருவகம் செய்து ஒரு 5 நிமிஷம் பிரார்த்திட்டு உங்கள் கையில் அதை மூடிக்கணும். நகையை வச்சுட்டு மூடிக்கணும். மூடிட்டு அதை அந்த பிறையை பார்த்துட்டு பிறகு உங்கள் கையை ஓப்பன் பண்ணி அந்த நகையை பார்க்கணும். முதல் பார்வையாக பார்க்கணும். இப்படி பார்க்கறதுனால 7 வருடங்களுக்கான லக்ஷ்மி கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு முறை அதை செஞ்சாலே போதும். இதில் ஒவ்வொரு மாதங்களில் வரக்கூடிய பிறைக்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு. எப்படி ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை ஆகியவை பலன்கள் கொடுக்கக்கூடியதாகவும் வேறுபட்ட பிராப்தங்களை அளிக்கக்கூடியதாகவும் இருக்கிறதோ, அதே போல ஒவ்வொரு சந்திர தரிசனத்துக்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு. என்னதான் இருந்தாலும் பொதுவான பலன் என்னன்னா, சந்திர தரிசன நாள் என்று பிறையை கண்டு தங்கத்தை பார்த்தால் பிக்ஷைக்காரனும் பெரும் செல்வந்தனாவான் அப்படிங்கிறது தான் உண்மையான சாஸ்திரம் கூறும் சத்தியம். சரிங்களா? அடுத்த கேள்வி வரும், சார் இதை பெண்கள் செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். பெண்கள் ஆண்கள்னு கட்டுப்பாடில்லை, யாருனாலும் சிரதையோட இதை செய்யலாம், பலன்கள் உண்டு. அதே நேரத்தில் இந்த 3ஆம் பிறையை வேறு யாரெல்லாம் தரிசனம் செய்யலாம்? புதுமண தம்பதிகள் ஒரு பிறையாவது பார்க்கணும். கல்யாணமான அந்த ஒரு வருஷத்துக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு பிறையாவது பார்க்கணும். சார் ஆஃபீஸ் போகணும் சார், சார் எனக்கு வேலை இருக்குது சார், எவ்வளோ வேலை இருந்தாலும் எவ்வளோ விதமான சிரமங்கள் இவங்களுக்கு இருந்தாலும் கூட மெனக்கெட்டு அந்த ஒரு வருஷத்துக்கு உள்ளார திருமணமான ஜோடிகள் ஒரு முறையாவது பிறையை பார்த்துருங்க. மாதம் பார்க்கறது சந்தோஷம், பட் ஒரு பிறையாவது பார்க்கறது சந்தோஷம். ஏன்னா பிறையை தரிசனம் கண்டால் புதுமண தம்பதியர்களுக்கு ஏற்படும் தோஷங்கள் நீங்கிவிடும். இப்போது கல்யாணமான அந்த புதுமண தம்பதிக்கு மறைமுகமான தோஷங்கள் இருக்கலாம். நம்மளுக்கு தெரிந்த தோஷங்கள் நாகதோஷம், செவ்வாய் தோஷம், கலஸ்த தோஷம், பூர்வ புண்ணிய தோஷம், இந்த மாதிரியான எல்லோருக்கும் தெரிந்த சில தோஷங்கள் தான். எப்படி யோகங்கள் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான யோகங்கள் ஒரு ஜாதகத்தில் இருக்குதோ, அது மாதிரி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான தோஷங்களும் ஜாதகங்களில் இருக்குது மறைமுகமாக. ஸோ அந்த மறைமுகமான தோஷங்கள் நிவர்த்தி ஆவதற்கு சந்திரனை பார்த்தாலே போதும். அதாவது இந்த 3ஆம் பிறை சந்திரனை தம்பதி சமயோஜிதராய் கணவன் மனைவியாக சேர்ந்து தர்ஷனம் பண்ணிட்டு, உங்களுக்கும் அதே மாதிரி தான் தங்கத்தை பார்க்கணும், பார்த்துட்டு தங்கத்தை பார்க்கணும். குறிப்பாக ஆண்கள் தங்கத்தை பார்க்கணும். காரணம் என்னென்னா, கலஸ்தரக்காரனாக வரவர் சுக்கிரன். அதாவது பெண் கிரகம் அப்படின்னு சொல்கிறது யாருன்னா சுக்கிரனை தான் சொல்கிறோம். கிரகங்களில் பெண் கிரகத்தன்மை கொண்ட ஒரு கிரகம்னா சுக்கிரன். கலஸ்தரக்காரகர் அப்படிங்கிற அந்த நிலையை பெற்ற கிரகம் சுக்கிரன். அதே மாதிரி பெண்ணுக்கு செவ்வாய் வருவார். ஆணுக்கு சுக்கிரன், பெண்ணுக்கு செவ்வாய். பட் இந்த செவ்வாயும் இந்த பிறை காண்பதுனால தோஷ நிவர்த்தி ஆகிறார். எப்படின்னா, விநாயகர் இருக்கார் இல்லையா, அவருடைய உடலில் நவகிரகங்களும் அடக்கம். என்ன சொல்லணும்னா, ராகு கேதுக்களை அவர் அரஞ்ஞான் கயிறாக போட்டுட்ருக்கிறார். விநாயகர் அவரோட இடுப்பில் போட்டிருக்க அரஞ்ஞான் கயிறு என்னன்னா ராகு கேது. அவர் உடலில் அணியக்கூடிய வளையல்கள், விநாயகரோட காலில் காப்பு, கையில் வளையல் அணிஞ்சிருப்பார். அதை பார்த்தீங்கன்னா அதுவும் காப்பு.
இந்த காலத்தில் வளையல் வந்து பெண்கள் தான் அணியிறாங்க, அந்த காலத்தில் ஆண்களும் அணிஞ்சிக்குவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்களை தான் அவர் வந்து அணிஞ்சிருக்கிறார். சொல்லுவாங்க, விநாயகரினுள் சகல நவகிரகங்களும் அடக்கம், அனைவரும் அதுக்குள்ள அடக்கம். அதனால் செவ்வாயும் விநாயகருக்குள்ளேயே வரார். அதனால் செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களும் பிறையை பார்த்துட்டாங்கன்னா விநாயகரோட அனுகிரகத்தால் உங்களுக்கு அந்த தோஷமும் நீங்கிடும். ஸோ சகல தோஷங்களும் நிவர்த்தி ஆவதற்கு பிறையை காண வேண்டும். தம்பதிகள் கட்டாயமாக காண வேண்டும். குழந்தை பாக்கியம் உடனே கிடைப்பதற்கு பிறையை காணணும். புதுமண தம்பதிகள் உடனே பிறையை கண்டால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் தடையில்லாமல் கிடைக்கும். பிறக்கிற குழந்தை நல்ல ஒரு அறிவோட ஆயுளோடு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமண தடை வந்துட்டு இருக்குங்க அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. 7 பிறை பார்த்தால் திருமண தோஷம் நீங்கும். அதாவதுங்க, ஒரு ஜாதக அடிப்படையில் தான் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமண வாழ்க்கை அமையுது. இந்த ஜாதகத்தில் 2ஆம் வீடு, 7ஆம் வீடு, 12ஆம் வீடு ஆகிய இந்த 3 வீடுகளும் ரொம்ப முக்கியம். 7ஆம் வீடு அப்படிங்கிறது மனைவியை குறிக்கிற ஸ்தானம். மனைவி எங்கேருந்து வருவா, எப்படி வருவாங்கிறதுக்கு. 2ங்கிறது குடும்பத்தை குறிக்கிற ஸ்தானம். குடும்பங்கிறது எப்படி அமையும், குடும்பம் எப்படி இருக்கும், ரொம்ப நாள் நல்ல ஒற்றுமையோடு இருக்குமா அப்படிங்கிறது 2ஆம் இடம். 12ஆவது இடம் அப்படிங்கிறது அயன சைன போகஸ்தானம். இருவருக்குமான தாம்பத்திய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்கிறது 12ஆவது இடம். இந்த 3 கட்டமும் நல்லா இருக்குது. ஏதாவது ஒரு கட்டம் கெட்டாலும் கூட திருமணம் வாழ்க்கை கசந்து விடும். ஏதோ ஒரு சமயத்தில் பிரச்சனை கஷ்டம் வரலாம். என்கிட்ட சமீபத்தில் ஒரு ஜாதகம் வந்தது. 7ம் கெட்டு போச்சு, 2ம் கெட்டு போச்சு, 12ம் கெட்டு போச்சு. இன்னும் சொல்லணும்னா 8ஆவது இடமும் கெட்டு போச்சு. ஒரு ஆணோட ஜாதகத்தில் 7, 8 காலியாக இருக்கணும். 7 கெட்டாலும் 8 கெடாமல் இருக்கணும். ஏன்னா 8ங்கிறது தாலி பாக்கியம். ஸோ ஒரு ஆணோட ஜாதகத்தில் ஆயில் கெட்டி இல்லைன்னு வந்தால் யாரும் அவனுக்கு பொண்ணு தர மாட்டாங்க. இது பிரச்சனை இருக்குது. ஸோ இத்தனை பிரச்சனையினால அவர் வந்து பாதிக்கப்பட்டு இருந்தார். இவருக்கு ஜாதக ரீதியாக பொண்ணு பார்த்து கட்டணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஜென்மத்தில் கல்யாணம் ஆகாது. ஏன்னா ஜோதிடர்கள் தான் அவருக்கு எதிரி. சரிங்களா? உடனே நான் அவருக்கு ஒரு பரிகாரம் சொன்னேன். என்ன பரிகாரம்னா, ஃபஸ்ட்டு சங்கடகர சதுர்த்தி விரதத்தை இருக்க சொன்னேன். மாதந்தோறும் வர சங்கடகர சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டிங்க. 1 வருஷம் அனுஷ்டிங்க. உங்களுக்கு இடையிலேயே திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னாலும் கூட 1 வருஷம் தடை இல்லாமல் அனுஷ்டிங்கன்னு. 1 முடிஞ்ச அளவுக்கு பிறைய பாருங்க, 3ஆம் பிறைய பாருங்க முடிஞ்ச அளவுக்கு அப்படின்னு சொன்னேன். சொன்னால் நம்ப மாட்டீங்க, அவர் அதை செஞ்சு அவருக்கு வந்து திருமண பிராப்தம் கிடச்சிருக்கு. பெருமைக்கு சொல்லலை, உண்மையாலுமே அவருக்கு திருமண பிராப்தம் கிடச்சி அவங்க ஒய்ஃப் இப்போ வந்து கன்சீவாக இருக்காங்க. கல்யாணமாகி ஒரு கிட்டத்தட்ட அவருக்கு லேட் மேரேஜ் தான், பட் குழந்தையும் ரொம்ப லேட்டாக தான் கிடச்சிது. 3-4 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இந்த சம்பவம் நடந்து. இப்போது தான் கன்சீவாக இருக்காங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், விநாயகருடைய பிரார்த்தனைங்கிறது சகல தோஷங்களையும் நீக்க செய்யும். விதியை மாற்றும் விநாயகர் வழிபாடு. விதியவே மாற்றி விட்டு போயிடுவார் விநாயகர். விநாயகரை எப்பயுமே லேசாக எடுத்துக்கூடாது. அவர் ஏதோ அரச மரத்துக்கடியில் செவனேன்னு உக்காந்துட்டு இருக்கிறாருன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. கடவுள்களுக்கெல்லாம் கடவுள். எல்லா கடவுளும் அருள் புரிஞ்சவர் யார்? எல்லா கடவுளும் சேர்ந்து அருளை தந்துபவர் யார்? விநாயகர் தான். விநாயகருக்கு தான் எல்லாருக்கும் செல்ல குழந்தை. அதனால் அவரை வழிபடுவதுங்கிறது கைமேல் பலனை கொடுக்கும். இன்னமும் அவர் சங்கடகர சதுர்த்தி விரதத்தை கெட்டியாக பிடிச்சிட்டார். தொழில் ரீதியாக அவர் வந்து பார்த்திங்கன்னா லாரி டிரைவராக இருந்தார். இப்போ ஒரு 2 லாரி வாங்கிட்டு ஆள் வச்சு ஓட்டிகிட்ருக்கிறாரு. சைடில் மாடு பிஸ்னஸ், அதாவது மாடு வாங்கி பால் கறந்து விற்றுட்ருக்கிறாரு. ஒரு சின்ன பண்ணையில் ஆரம்பித்து இப்போ ஓரளவுக்கு ஃபார்ம் மாதிரி பண்ணுறாரு. நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவரை சந்தித்தேன். அவர் என்கிட்ட நல்லா பேசுவார். சுவாமி, உங்களால் என்னுடைய லைஃப்பில் ஒரு மாற்றம் அப்படின்னாரு. நான் அவர்கிட்ட ஒன்று சொன்னேன், என்னால் மாற்றம் இல்லைங்க, விநாயகரால் மாற்றம். அவரை பிடிச்சிக்கோங்க, அவரை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க, அவர் பாதத்தை விட்டுறாதீங்க. அவரே அப்பா விட்றான்னா கூட நான் விட மாட்டேன்னு பிடிச்சிக்கோங்கன்னு. ஏன்னா அவர் வாழ்க்கையே இந்த பிறை தரிசனமும்
சங்கடகர சதுர்த்தி வழிபாடும் மாற்றியது. அது மாதிரி ஒவ்வொருவரின் வாழ்க்கையையும் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதமும் மாற்றும், இந்த பிறையையும் மாற்றும். இந்த சந்திர தரிசனத்தை முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் பார்க்க பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா சங்கடகர சதுர்த்தி விரதத்தை நீங்கள் இருந்து பிறைய பார்க்கறது ரெண்டும் செய்யணும். இப்போ இந்த மாதம் வந்து சங்கடகர சதுர்த்தி விரதமும் இருக்கணும், சந்திர பிறையையும் பார்க்கணும். இந்த ரெண்டையும் சேர்ந்தாப்புல செய்யறதுங்கிறது கூடுதல் பலனை பெற்றுத்தரும். சிவன், விநாயகர், சந்திரன் ஆகிய அனைத்து தெய்வ தேவதைகளினுடைய அருளையும் ஒரு சேர உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடாக இது இருக்கும். அதனால் கட்டாயம் செய்யுங்க. இவ்வளவு நேரம் பொறுமையாக அந்த வீடியோவை பார்த்தமைக்கு மிக்க நன்றி. மற்றொரு பதிவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.